கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் திருப்பிக் கொள்வோம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். அநேக நாட்களுக்கு முன்பு நான் இந்த வசனத்தை வாசித்தேன், அதை தியானித்தேன். கடந்த வாரங்களிலே நான் இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கின்ற பொழுது இந்த வசனத்தில் என்ன இருக்கின்றது? பரலோகத்தில் அமைதல் உண்டாயிற்று என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படி என்ன பரலோகத்தில் ஒரு அமைதல்? வேத வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அதே வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை எல்லாம் வாசிக்கின்ற பொழுது பரலோகத்திலே கேருபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று பிதாவாகிய தேவனை நோக்கி இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் இரவும் பகலும் கர்த்தரை துதிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். பரலோகத்திலே ஓய்வே கிடையாது. ஆராதனை சத்தம், தேவதூதர்களின் சத்தம், அங்கே எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியான சப்தமும் ஒரு தேவனுக்கு ஆராதனை செய்கிற சப்தமும் ஓயாமல் ஒலித்துக் கொண்டே இருக்குமே. இந்த 8வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, என்ன ஆச்சரியம்! அப்படி என்ன ஒரு அமைதல் அங்கே உண்டாயிற்று? பரலோகம் ஸ்தம்பித்து விட்டதா? இல்லாவிட்டால் எல்லாரும் அங்கே என்ன செய்தார்கள் அப்படி என்றெல்லாம் தியானித்து வாசிக்கின்ற பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய திவ்ய வாசகன் யோவானுக்கு ஆண்டவர் பத்மதீவில் அழகாக அவர் விளக்குகிறார். பரலோகத்திலே அரை மணி நேரம் ஒரு நிசப்தம், ஒரு சைலன்ஸ், ஒரு மௌனம், half an hour, அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. எல்லாருக்கும் ஒரு அமைதி, முழு பரலோகமும் சைலன்ஸ், அமைதியாக இருந்தது. ஹல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது தற்காலத்திலே நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவமும் அவைகளிலும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சபைகள், ஊழியங்கள், தேவனுடைய ஆராதனைகள் எல்லாமே இன்றைக்கு ஸ்தம்பித்து போய் அங்கே அதனுடைய ஆர்ப்பரிப்பு குறைந்து போய் இன்றைக்கு ஒரு அமைதல் உண்டாயிருக்கின்றது. சபைகள் எல்லாம் ஒரு அமைதி, ஊழியர்களுக்கு எல்லாம் ஒரு அமைதி, எல்லாமே ஒரு சைலன்ஸ், ஒரு அமைதி நிலைமையில் இருக்கின்றது. இதைத்தான் அன்றைக்கே தேவன் முன்குறித்து சொல்லியிருப்பாரோ என்று யோசிக்க தோன்கின்றது. கடந்த நாட்களிலே வயதான அனுபவமிக்க அநேக தேவனுடைய ஊழியர்களும் அநேக பழைய விசுவாசிகளும் அவர்கள் எல்லாம் நான் சந்திக்கின்ற வேளையில் அவர்கள் சொன்னார்கள், நான் பிறந்த நாள் முதற்கொண்டு, எனக்கு அனுபவம் தெரிந்த நாள் முதற்கொண்டு சபைகளில் ஆராதனை நின்று போனதாகவும் ஊழியத்தில் ஒரு இப்பேற்பட்ட ஒரு பெரிய விசாலமான தடை உண்டானதாகவும் நான் கேள்விப்பட்டது இல்லை. இப்பொழுதுதான் முதல் தரமாக நான் கேள்விப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஆம், எனக்கு தெரிந்த அளவுக்கும் இப்பேற்பட்ட ஒரு அமைதல், ஒரு நிசப்தம், ஒரு சைலன்ஸ் ஊழியத்திலே சபைகளிலே நான் கண்டதில்லை. ஆனால் இப்பொழுது ஊழியத்திலே சபைகளிலே விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த ஆராதனைகளிலே ஒரு சைலன்ஸ் உண்டாயிருக்கின்றது, ஒரு அமைதல் உண்டாயிருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற அமைதலை அன்றைக்கே ஆண்டவர் தன்னுடைய திவ்ய வாசகனாகிய
யோவானுக்கு அதை தெளிவாய் சொன்னார். ஒரு காலம் வரும், சபை ஊழியங்கள் அரை மணி நேரம் அமைதலாயிருக்கும். வேதத்தில் அநேக கணக்குகள் உண்டு, அதற்கு கால கிரமங்கள் உண்டு, அதை வேத வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது அரை மணி நேரம் அமைதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல். அதே அரை மணி நேரம் அமைதலுக்கு ஒத்த ஒரு நாட்கள் தான் இப்பொழுது நமக்கு உண்டாயிருக்கின்ற அமைதல். தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்திலே ஒரு அமைதல் உண்டாயிருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரணமானதல்ல, ஏதோ திடீரென்று நடந்ததல்ல. அரை மணி நேரம் அமைதியை பிதாவாகி தேவன் அங்கே ஏற்படுத்தி இருக்கிறார். அங்கே ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பித்து விட்டார். பரலோகத்திலே தன்னுடைய சித்தம், தன்னுடைய தீர்மானத்தை ஏதோ ஒன்றை இங்கே ஆண்டவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆகவே தான் பரலோகம் முழுவதற்கும் ½ an hour ஹாலிடே, அரை மணி நேரம் அங்கே விடுமுறையை கொடுத்து ஆண்டவர் தன்னுடைய திட்டங்களை, தன்னுடைய தீர்மானங்களை பரலோகத்திலே செய்கிறது போல பூமியிலேயும் செய்வதற்கு அவர் அங்கே தீர்மானித்து விட்டார். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் நடப்பது போல பூமியிலேயும் நடப்பதாக என்று சொல்லிதான் பரமண்டல ஜபங்களிலே ஆண்டவர் நமக்கு அருமையான ஜபத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். பரலோகத்திலே ஆண்டவர் என்ன திட்டம் தீட்டுகிறாரோ அதை அப்படியே பூமியிலே ஆண்டவர் தன்னுடைய செயல் வடிவிலே கொண்டு வருகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் அமைதல் உள்ள நாட்களிலே சபைகள் அமைந்திருக்கிற அமைதல்ல இருக்கின்ற ஒரு காலகட்டங்களை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே என்னுடைய கவனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு நேராக சென்றது. அங்கே நடந்த சம்பவம் என்ன? ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வர செய்தார். ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை. அந்த அயர்ந்த நித்திரை எவ்வளவு மணி நேரம், அதனுடைய கால கிரமம், கால கணக்கு நமக்கு தெரியாது, அது வேதத்தில் எழுதி வைக்கப்படவும் இல்லை. ஆனால் ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை உண்டாக்கினார். ஆதாமுக்கு ஒரு அமைதலை கொடுத்தார், ஒரு மயக்கத்தை கொடுத்து ஆண்டவர் தன்னுடைய அனாதி தீர்மானமாகிய ஒரு மனுஷியை பூமியிலே கொண்டு வருவதற்காக, ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை கொண்டு வருவதற்காக ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை. அவன் உறங்கினான். என்ன நடக்கிறது என்று ஆதாமுக்கு தெரியாது. ஆண்டவர் பிதாவாகி தேவன் ஆதாமின் விலா எலும்பில் கையை வைத்து அவருடைய விலா எலும்பில் ஒன்றை எடுத்து அதை ஒரு மனுஷியாக உருவாக்கி அதை கொண்டு போய் ஆதாமின் கரத்திலே கொடுத்தார். கொடுத்த உடனே நித்திரை தெளிந்து பார்த்தான். நடந்தது என்ன ஒன்றுமே அவனுக்கு தெரியவில்லை. கண்கள் திறந்து பார்க்கின்ற பொழுது பக்கத்திலே ஒரு மனுஷி. அவன் ஆச்சரியப்பட்டான். ஹல்லேலூயா. ஆச்சரியப்பட்டு அந்த ஆதாமே சொல்கிறார் பிரமிப்படைந்து, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமுமாய் இருக்கிறபடினால எனக்கு மனுஷி என்று பெயர். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்து ஆண்டவர் ஒரு மனுஷியை உண்டாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல், பூமியிலேயும் நமக்கு ஒரு மௌனம். இதை ஆண்டவர் ஏன் அனுமதித்திருக்கிறார், ஏன் இதை நடப்பதற்கு அவர் முன்குறித்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் ஏதோ ஒரு பிளான், ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை ஆண்டவர் பரலோகத்திலே அவர் திட்டம் செய்து கொண்டிருக்கிறார். தம்முடைய சித்தத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிய முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது வசனம் சொல்கின்றது, பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற 7 தூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த அமைதல் அரை மணி நேரம் அமைதல் முடிந்த பிற்பாடு அமைதலுக்கு நேர் எதிராக ஒரு சம்பவம் நடக்கின்றது. நெடுந்தொனியாய் ஊதுகிற, பெரும் சத்தம் முழக்கமிடுகிற
ஒரு எக்காலம் தேவன் அந்த 7 தூதருடைய கரங்களிலே கொடுக்கிறார். எக்காலத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். எக்காலம் என்பது யூதர்களுக்கு மிகவும் பழகின ஒன்று, பழக்கப்பட்ட ஒன்று. ஏனென்று சொன்னால் எக்காலத்தை யூதர்கள் 2 காரணங்களுக்காக அவர்கள் நெடுந்தொனியாய் முழக்குவார்கள். எதற்கெல்லாம் என்றால், ஒன்று, பண்டிகை வருகின்ற பொழுது எக்காலங்களை ஊதுவார்கள். அதான் யோவேல் 2:15 சொல்கின்ற பொழுது, சீயோனிலே எக்காலம், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள் என்றால் தேவனுக்கு பண்டிகை செய்ய ஜனங்களை கூட்ட முதலாவதாக எக்காலத்தை ஊதுவார்கள். ஆமென். இரண்டாவதாக எக்காலம் ஏன் ஊதுவார்கள் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் நிறைய விஷயங்களை நீங்கள் படித்திருக்க முடியும். எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தடையாய் வந்த பொழுது அவர்கள் எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரித்தார்கள். எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரிக்கின்ற பொழுது எரிகோ கோட்டை விழுந்தது. அப்ப எதற்காக எக்காலங்களை ஊதுவார்கள் என்றால், இரண்டாவது பாயிண்ட், யுத்தம் செய்வதற்கு, யுத்தத்திற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு, தேசத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு, ஜனங்கள் போய் யுத்த களத்திலே ஒன்று கூடுவதற்கு எக்காலத்தை நெடுந்தொனியாக ஊதுவார்கள். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 14:8. அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுவான்? அப்படினால் எக்காலம் ஒரு துல்லியமான ஒரு சத்தத்தை அது தொனிக்கப்படுகின்றது. என்ன சத்தம்? பண்டிகை ஆசரிக்க கூறுகின்றது. இரண்டாவது, யுத்தத்திற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது உண்டாயிருக்கின்ற அமைதியின் காலம் பரலோகத்தில் 1/2 மணி நேரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 1/2 மணி நேரம் என்பது பூமியில நமக்கு எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை காலங்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அமைதியின் காலங்களை இத்தனை 2, 3, 4 மாதங்களாக நாம் கடந்து வந்து விட்டோம். இன்னும் அந்த அமைதல் என்பது முடியவில்லை, அந்த தடை என்பது முடியவில்லை. ஆனால் இந்த அமைதல் நாட்களில பரிசுத்தவான்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஊழியர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், விசுவாசிகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரோடும் அழுகையோடும் தாகத்தோடும் ஜனங்கள், பரிசுத்தவான்கள் பூமியிலே சபையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பரலோகத்திலே அவைகளை கேட்டுக்கொண்டே இருப்பதாக வேதத்திலே வாசிக்கின்றோம். அதைதான் வாசிக்கின்ற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, வேறொரு தூதனும் தேவனுக்கு முன்பாக வந்து நின்றான், தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பலிபீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்படும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கீழுள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, அந்த ஜபம் என்கின்ற தூப வர்க்கம், வேண்டுதல் என்கிற தூப வர்க்கம் தேவனுடைய கரங்களிலே தேவனுக்கு கொடுக்கும்படியாக அந்த தூதன் பொற்கலசத்திலே அவைகளை எடுத்து அதற்கு ஜபம் என்கிற தூபமிட்டு அந்த மிகுந்த ஜபங்களோடும் பரிசுத்தவான்களுடைய விண்ணப்பங்களோடும் தேவனிடத்திலே கொண்டு போனான். அது பெரிய புகையாக எழும்பினது. ஹல்லேலூயா. இந்த அமைதியின் காலத்திலே, இந்த காலகட்டங்களிலே ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜபங்கள், இதுவரைக்கும் நாம் செய்த வேண்டுதல்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஊழியங்கள், உங்களுடைய குடும்ப ஜபங்கள், உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய தியாகங்கள் எல்லாவற்றையும் தூதன் சேமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உடைய ஸ்தோத்திரங்கள், உடைய ஜப விண்ணப்பங்கள் தேவனுக்காக செய்கின்ற ஒன்றாகிலோ அது வெறுமனே தரையிலே விழுவது கிடையாது. அதற்கென்று ஒரு தூதன் இருக்கிறார், அதற்கென்று ஒரு டிபார்ட்மெண்ட் பரலோகத்தில் இருக்கின்றது. அவைகள் ஒன்றும் கூட சிந்தாமல் சிதறாமல் தன்னுடைய பொன் கலசத்திலே தேவ தூதன் அவைகளை சேமித்து வைத்துக்
உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று அங்கலாய்க்க வேண்டாம். உங்களுடைய உபவாசத்திற்கு பதில் வரவில்லை என்று அங்கலாய்க்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலை ஜெபித்துக் கொண்டே இருப்பது தான். தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். சங்கீதங்களின் புத்தகம் 148 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, சீக்கிரமாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, நம்மை சார்ந்த நம்முடைய சபை மக்களுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் கொண்டாட்டமாக ஒரு கொம்பை முளைக்கப்படுவார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எக்கால சத்தம் நெடுந்தொலியாக பரலோகத்திலே ஊதப்படுகிறது. அந்த எக்கால சத்தம் இந்த பூமியிலே இருக்கின்ற பரிசுத்தவான்களாகிய நமக்கு, உங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டத்தின் பண்டிகையாக ஆண்டவர் கொடுக்க போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இனி வரும் நாட்களிலே கர்த்தருக்கு மகா கொண்டாட்டமான பண்டிகை ஆசரிக்க போகிறீர்கள். நாம் ஆசரிக்க போகிறோம். ஹல்லேலூயா! என்ன ஒரு அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 40ஆவது வசனம் சொல்கின்றது, 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட முடியாமல் பார்வோனின் அடிமைத்தனத்திற்குள்ளே அவர்கள் மடங்கி சுருண்டு அமைதியாக கிடந்தார்கள், மௌனமாக காத்து கிடந்தார்கள். தேவனுடைய அமைதியின் காலம், காலக்கிரமம், காலத்திட்டம் 430 ஆண்டுகள் முடிந்த அன்றே, நல்ல வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது வசனம் சொல்கின்றது, 430 ஆண்டு முடிந்த அன்றே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள் வெகுண்டு எழுந்தார்கள். தேவன் அவர்களை அங்கிருந்து புறப்பட பண்ணினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்திலே பண்டிகை கொண்டாடும்படி அவர்கள் சந்தோஷத்தோடும் மகா பெரிய மகிழ்ச்சியோடும் கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்ப உறுப்பினர்கள், சமஸ்த சபை தங்கள் ஆடு, மாடு, ஒட்டகங்கள், கழுதைகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அவர்கள் ஓட்டிக்கொண்டு பொன்னோடும் மிகுந்த பொருள்களோடும் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட அணியணியாய் அணியணியாய் அணிவகுத்து அவர்கள் யாத்திரை செய்ய ஆரம்பித்தார்கள் பண்டிகைக்கு நேராக. ஹல்லேலூயா! ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அமைதி நாட்கள் முடிய போகிறது. உங்கள் மௌனத்தின் காலங்கள் முடிய போகிறது. நம்முடைய தத்தளிப்பின் பாத்திரம் ஆண்டவர் சீக்கிரமாக நீக்க போகிறார். ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தந்து எக்கால சத்தமாகிய, நெடுந்தொனி சத்தமாகிய பண்டிகையின் சத்தத்தை ஆண்டவர் நமக்காக தொனிக்க பண்ண அவர் இதோ நமக்கு முன்னாலே அவர் சென்று கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 118:27 அதைத்தான் சொல்கிறது. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளாலே கட்டுங்க. எவ்வளவு அருமையான ஒரு வசனம். தேவன் இந்த வாரங்களிலே, வரப்போகிற வாரங்களிலே நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். நமக்கு இனிய அமைதல், நமக்கு ஒரு மௌனம் கிடையாது, அடைப்பு கிடையாது. நாம் பண்டிகையை ஆசரிக்கவும், பண்டிகையிலே கர்த்தருக்கு பலி செலுத்தவும், பலிபீடத்தின் கொம்புகளிலே பலிப்பொருளை கயிறுகளாலே ஏற்கனவே ஆண்டவர் கட்டி அங்கே பண்டிகையை நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா! பண்டிகை ஆசரிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவ ஜனமே, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாளளவும் தமது சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினால அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். மேலும் அதே அப்போஸ்தலர் 1:5 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே அவர் பலியாகி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர் எருசலேம் நகரத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே அவர் 40 நாளளவும் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களை பேசி அவரை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எல்லாரும் 40 நாட்கள் அவரை கண்டார அவரை தரிசித்தார். ஆண்டவர் சொன்னார் தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற காத்திருங்கள். யோவான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரோ உங்களுக்கு சீக்கிரமாக பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆகவே அதுதான் பிதாவின் வாக்குத்தத்தம். அந்த பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள காத்திருங்கள் என்று சொன்னார். அதே போல அவர் 40 நாள் முடிந்த பிற்பாடு அவர் பரலோகம் சென்றார். பரலோகம் சென்ற பின்பு சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசிப்பீர்களானால், 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பாகத்தில் வாசிப்பீர்களானால், சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் மேல் வீடு என்று சொல்லப்பட்ட மேலறை வீட்டிலே கூடி பரிசுத்த ஆவியானவரின் வாக்குத்தத்தம், பிதாவின் வாக்குத்தத்தம் என்பது என்ன, பிதா நமக்கு என்ன வாக்குத்தத்தம் அது கொடுக்க போகிறார், அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அமைதியாய் காத்திருந்தார்கள். மேலறை வீட்டிலே இரவும் பகலும் காத்திருந்தார்கள். ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 3 நாள் ஆனது, கிட்டத்தட்ட 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்ததாக வேதத்திலே வாசிக்கின்றோம். 10 நாட்கள் முடிந்த பிற்பாடு சரியாக பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை நாள் வந்தது. பெந்தேகோஸ்தே பண்டிகை வந்த பொழுதும் அவர்கள் மேலறை வீட்டிலே அவர்கள் காத்திருந்தார்கள் 120 பேர். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அதில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, பண்டிகை நாள் வந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் தேவனுக்காக மௌனமாய் இருந்து, தேவன் எங்களுக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்கள் என்ன, வாக்குத்தத்தத்தின் அடையாளம் என்ன என்று காத்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை நாள் வந்தது. பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள் வந்த பொழுது அதை ஆசரிக்க அவர்கள் ஆரம்பித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே தான் பரிசுத்த ஆவியானவர் காற்று அடிக்கிற பெரும் முழக்கம் போல அங்க கூடியிருந்த 120 பேர் மேலும் வந்து இறங்கினார். ஒவ்வொரு மேலும் அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டது. பரலோகத்தின் அக்கினி அந்த மேலறை வீட்டிலே இறங்கினது. ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வெவ்வேறு பாஷைகள் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது என்று அவர்களுக்கே தெரியாது. ஏறக்குறைய 10 நாள் அமைதியாய் ஸ்தோத்திரம் 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 என்று காத்திருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அக்கினியினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். பிதாவின் வாக்குத்தத்தம் அன்றைக்கு நிறைவேறினது. அது பெந்தேகோஸ்தே நாளின் பண்டிகையின் உச்சகட்டமாக இருந்தது. 10 நாள் காத்திருந்தவர்களுக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகையின் அனுபவம் வந்தது. அந்நிய பாஷைகளை பேசினார்கள், ஆரவாரித்தார்கள், கர்த்தரை துதித்தார்கள். அந்த கூடியிருந்த எருசலேம் பட்டணமே அசைந்தது. எருசலேம் பட்டணமே அதிர்ந்தது. மேலறை வீட்டிலிருந்து பரிசுத்த அக்கினி இஸ்ரவேல் எருசலேம் பட்டணம் எங்கும் சமாரியா எங்கும் பூமியின் கடைசி பரியந்தமும் அந்த அக்கினி அன்றைக்கு வெடித்து கிளம்ப ஆரம்பித்தது. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 2:46 அந்த 120 பேரும் கூடி ஜெபித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையின் வரங்களை பெற்று அவர்கள் பண்டிகையாக ஆசரித்தார்கள். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் இத்தனை நாள் காத்திருந்த, இத்தனை நாள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கு மேலாக உங்கள் வீடுகளிலே உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே பெந்தேகோஸ்தையின் பண்டிகையின் அனுபவம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியின் அருள் மாறி உங்கள் மேல் பொழிவதாக. கர்த்தருடைய அக்கினிமயமான நாவுகள் உங்கள் மேல் வந்து அமர்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிடித்திருக்கிற கட்டிகள் உடைவதாக. பொல்லாத சங்கிலிகள் அறுபட்டு போவதாக. பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல், பூமியிலேயும் தற்பொழுது சபைகளுக்கு அமைதல் உண்டாயிருக்கின்றது. இந்த அமைதல் சீக்கிரமாக முடிய போகிறது. உங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தர போகிறார். எக்கால சத்தமாக நெடுந்தொலி முழங்க போகிறது. அது யுத்தத்தின் சத்தம் அல்ல, யுத்தத்தின் சத்தம் அடுத்தபடியாக வரப்போகிறது. நமக்கு முதலாவது வரப்போகிறது பண்டிகையின் சத்தம். நீங்கள் பண்டிகை ஆசரிப்பீர்கள். பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகத்தை பெற்று அந்த 120 பேரும் அக்கினியாய் மாறினார்கள். தேவ ஜனமே, உங்கள் காத்திருக்குதல் வீணாகாது, உங்கள் ஜெபம் வீணாகாது. தேவன் எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவார், எனக்கு சுகம் தருவார், எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் விசுவாசம் வீணாகாது, உங்கள் காத்திருப்பு வீணாகாது. உங்களுடைய எதிர்பார்ப்பு கட்டாயமாக பண்டிகையாக மாறும், ஒரு ஆரவாரமாக மாறும், ஒரு ஆர்ப்பரிப்பாக மாறும். அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிற பொழுது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்தார். ஜனங்கள் அனுதினமும் சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அவர்கள் அபிஷேகம் பெற்று அனலாய் இருந்த அந்த புதிய அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த காலகட்டங்களிலே பேதுரும் யோவானும் ஜெப வேளையாகிய 3ஆம் மணி நேரத்திலே அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு போனார்கள். ஆலயத்தின் வாசற்படியிலே தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்து கால் விளங்காதவனாக பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு மனுஷனை பார்த்து பேதுரு அவருடைய பரிசுத்த ஆவியினாலே உற்று பார்த்து, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியினாலே உற்று பார்த்து, எங்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இடத்தில் வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட என்று சப்பானியை தூக்கி விட்டார்கள். எருசலேம் எங்கும் பரபரப்பு உண்டானது. தேவனுடைய அக்கினி ஒரு அக்கினி ஸ்தம்பமாக, ஒரு மேக ஸ்தம்பமாக, அக்கினி தீ பொறிகளாக பரவ ஆரம்பித்தது. ஜனங்கள் பண்டிகைக்கு சமமாக அன்றைக்கு எழுப்புதலை அடைந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, மேலும் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. இந்த அமைதலுக்கு பின்பு ஒரு அசைவு உண்டாகும். இந்த அமைதலுக்கு பின்பு ஒரு பண்டிகை உண்டாகும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக ஆண்டவர் பண்டிகையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் வேலையில், உங்கள் வருமானத்தில், உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற எல்லா தளர்வுகளையும், எல்லா வெறுமைகளையும் ஆண்டவர் மாற்றி வருகின்ற இந்த வாரத்தில் உங்களுக்கு மகா பெரிய கொண்டாட்டமாக ஒரு பண்டிகையை ஆயத்தப்படுத்துவார். உங்களுக்காக இக்கால சத்தம் ஊதப்படும். உங்களுக்காக தேவ ஆவியானவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். இப்படி கண்களை மூடுவோம். ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு சில வினாடிகள் உங்களுக்கு ஒரு பண்டிகை நாட்கள் உண்டாகும்படியாக, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்கள் இந்த வாரத்தில் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த புதிய வாரத்தில் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அமைதலுக்கு பின்பு ஒரு அசைவு உண்டாகட்டும். எங்கள் தேசத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் ஊழியங்களிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அசைவு உண்டாவதாக
கர்த்தருடைய செய்யப்படுறதேவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.